என் பையனுக்கு. என் பேர் யஷ்வந்த், பிஇ முடிச்சிருக்கேன். ஏஜ் பார்த்தீங்கன்னா 29 ஆகுது. வேறு எனக்கு 35. பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னுடைய சிஸ்டர் பையனுக்கு அவங்க ஃபாதர் மதர் வந்துகிட்டே இருக்காங்கம்மா, இதை வந்துட்டாங்கம்மா. விக்னேஷ்னு பேர். பாக்கி இதெல்லாம் அவங்க வந்த பிறகு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற சில வரன்களுடைய விவரங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். பெயர் பவானி ராஜன், 38 வயது, கல்வி தகுதி 10வது, நிறம் மாநிறம், தொழில் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு, மாத வருமானம் 10,000 ரூபாய். இவருடைய திருமணம் அப்படிங்கிறது செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. தந்தை பெயர் தவமணி பொன் சிதம்பரம், தாயார் பெயர் தவமணி. உடன் பிறந்தோர் அப்படின்னா ஒரு சகோதரி இருக்கிறாங்க, திருமணமானவங்க. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஓரளவு படித்த ஒல்லியான வேலையில் உள்ள மணப்பெண் தேவை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தொலைபேசி எண்ணையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி பார்க்குறோன்னா ஒரு வரன்கள் அப்படிங்கும்போது ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி இருந்தால் தான் பொண்ணு பையன் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய நிலைமை என்னவோ அதற்கேற்ற வரன்களும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். அதாவது 10வது படித்தவர்களாக இருக்கட்டும், 12வது படித்தவர்களாக இருக்கட்டும், அதே சமயம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டில் படித்தவங்க, எப்படிப்பட்ட வரன்களாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல உள்ள தகுதியான மணமகனோ மணமகளோ அவங்களுடைய வரன்கள், அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. இவரையும் பார்த்தோன்னா 2வது திருமணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவாகரத்தானவங்களாக இருக்கட்டும், ஒரு குழந்தை உள்ளவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தகுதியான வரன்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா